வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் 2024 கேஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சிசெட் சீரிஸ்ல இது பார்ட் 1. ஸோ இந்த வீடியோல 2013 பேப்பர் எடுத்து கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். காம்ப்ரிஹென்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாவே ஆப்டிடியூட் வந்து ரொம்பவே வந்துன்னா டஃபா இருக்கு, சரிங்களா? அதனால காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம வந்து தனி ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ சிசெட் பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா, நம்ம என்னதான் ஜிஎஸ் நல்லா பண்ணாலும் சிசெட் பண்ணல அப்படின்னா அந்த 1 இயரே வந்து இன்னும் வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்துன்னா அடுத்த எண்ட்ல வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவாங்க. நம்ம கொஸ்டினா வந்துன்னா டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து என்னன்னா பேசேஜ்ல இருந்து தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, நம்மளுக்கு கண்டினியூஸா ஒரு 4 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்றதுக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யுவர் ஆன்சர் டு திஸ் ஐட்டம் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த பேசேஜ் ஒன்லி. அதாவது நம்மளோட ஓன் இன்டர்பிரேஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. ஆதர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நமக்கு ஆன்சரா வந்து என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம பேசேஜ் வந்து என்ன பார்க்கலாம். இப்போ நான் அந்த பேசேஜ் எடுத்து ஒன்னொன்னா ரீட் பண்ணேன்னு வச்சுக்கலாம், அது வந்து கண்டிப்பா போரிங்கா இருக்கும். ஸோ பாக்குற உங்களுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பேசேஜ் ஒன்ன வந்து என்ன அப்படியே நீங்க பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃபை பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து என்ன சொல்றாங்க லேர்ன் பண்ணுங்க. தேர்ட் பேராகிராஃப், இந்த மூணுமே வந்து என்னன்னா உங்களோட ஓன் இன்டர்பிரேஷன் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 1 வந்து என்ன சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். அதை வச்சுக்கேன். இப்ப நான் சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும்ல, ரெண்டையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணி பாருங்க. உங்களோட ஆன்சர் ரெண்டுமே வந்து என்னன்னா சேம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைன். அப்படி இல்லையா, தப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசேஜ் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லிருக்காங்கன்னா, which of the following is the closest to the view of democracy as mentioned in the above passage சொல்லிருக்காங்க. அப்ப முதல் கொஸ்டினே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் மீனிங் தான் சொல்லிருக்காங்க, சரிங்களா? அப்ப க்ளோசஸ்ட் மீனிங்னா என்ன வரும்னா 100% கிடையாது, சரிங்களா? அதாவது 4 ஆப்ஷன் இருக்கு. மிச்ச 2 எல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன், சரிங்களா? எலிமினேட் பண்ணிட்டு மூணாவதா இருக்குது இது மோஸ்ட் அப்ராப்ரியேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிற ஆன்சர் இருக்கும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க, the subject of the democracy is a model due to the desire to portray as to western concept alien to the non-western country. ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு சொல்றேன் பாருங்களேன். இங்க ஏலியன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதாவது ஏலியன் டு நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி. நீங்க செகண்ட் பேராகிராஃப் வாசிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். இங்க இருக்கும் பாருங்க, தேர் வர் செவரல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் லோக்கல் டெமோக்ரஸி இன் ஏன்ஷியன் இந்தியா. அதாவது நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து இந்தியா தான். அப்ப ஏலியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கண்டிப்பா தெரியாது. அதாவது ஏலியன் டு நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்ப எப்படி வந்து இந்த பேசேஜ்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The language of imposition of the democracy is inappropriate. There is, however, a need to consider this concept in the backdrop of culture of own way of non-Western society. அதாவது கல்ச்சரோட பேஸ் பண்ணி வந்து என்னன்னா உங்களோட டெமோக்ரஸி வந்து என்னன்னா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓன் வே ஆஃப் டெமோக்ரஸி. இங்கேயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்படின்னு ஒரு இதை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்றோம். உங்களோட கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் உங்களோட டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்ன இன்கரெக்ட், சரிங்களா? இப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். While democracy வந்து not essentially the Western idea, belonging exclusively to the West, the institutional structure of the current democratic practice has been their contribution. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா இந்த தேர்ட் பேராகிராஃப்ல பாருங்களேன். The institutional structure of the contemporary practice of democracy is largely the product of European and American experience. யூரோப்பியன் அமெரிக்கன் தான் வந்து என்னன்னா வெஸ்டர்ன், சரிங்களா? வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அதாவது அவங்களோட கண்டெம்பரரியான வந்து என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் தானே அதுதான் இனோவேட்டிவ் அது வந்து என்ன ஒரு அல்டிமேட்லி எஃபெக்டிவான வந்து என்னன்னா இது, சரிங்க? அப்ப என்ன சொல்றாங்கன்னா டெமோக்ரஸி வந்து என்ன ஒரு ஓல்டர் கான்செப்ட் தான். அதுல இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்த கான்ட்ரிபியூஷன் யாரோடதுன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியோட. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஆதரே இதான் வந்து சொல்ல வர, சரிங்களா? அதனால இந்த இது வந்து என்னன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? அப்ப ஆன்சர் இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட். அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வராது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன சி. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செகண்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஹேவ் பீன் மேட். ஸோ செகண்ட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அசம்ஷன்ல வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, நம்ம அசம்ஷன் பொறுத்தளவுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 கேரக்டர் இருக்கு. அதாவது ஸோ இது வந்து அசம்ஷன்னா ட்ரூவா தான் இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த பேசேஜ்ல வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஆனா நம்மளோட ப்ரூஃப் இருக்காது. ஸோ அந்த பேசேஜ்ல வந்து என்ன ப்ரூஃப் வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அசம்ஷன் பொறுத்து. இன்னொன்னு, ஸோ இது வந்து லாஜிக்கலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஃபாலோ ஆகும். அதாவது ஸோ லாஜிக்கலி எதுல இருந்துன்னா அந்த பேசேஜ்ல இருந்து ஃபாலோ ஆகும். பட் இம்ப்ளிசிட்டா இருக்கும். ஸோ இம்ப்ளிசிட் மீன் வந்து என்னன்னா நம்மளால அங்க தெளிவா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல இருந்து நம்ம ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் என்னன்னா அசம்ஷன்ல வந்து என்னன்னா ஒர்க் ஆகும், சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். மெனி ஆஃப் த நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனபிள் டு அதாவது அனபிள் டு ஹாவ் அ டெமோக்ரஸி. இங்க பாருங்களேன், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அனபிள் டு ஹேவ் அ டெமோக்ரஸி, அது நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி கண்டிப்பா கிடையாதுல. அனபிள் டு ஹேவ்னா என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு வந்து டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்ல வரேன். அப்படியே இல்லவே இல்லை. இந்தியாவே வந்து என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்
இந்தியாவுக்கு வந்து என்ன டெமோக்ரஸி இருக்கு. ஸோ பிகாஸ் தே ஹேவ் டேக் டெமோக்ரஸி டு பி த ஸ்பெஷலைஸ் கல்ச்சரல் ப்ராடக்ட் ஆஃப் த வெஸ்ட். ஸோ அதனால இது வந்து என்னன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு இம்போஸ் த டெமோக்ரஸி ஆன் நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னா இந்த ஆல்வேஸ் ட்ரைங் டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஆல்வேஸ் வந்து என்னன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் சரிங்களா. இது ஏன் தப்பு அப்படின்னா நம்மளுக்கான பேசேஜ்லேயே வந்து என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து என்ன ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கும். அதாவது அங்க இருக்கு there is increasingly on the already confused economy between those who want to impose on the democracy on a country in the non-western world and those who oppose. அந்த those வந்து யாருன்னு சொல்லவே இல்லை ஓகேவா. அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா those மீன்ஸ் வந்து நீங்க யார் எடுப்பீங்க, வெஸ்டர்னா எடுக்கலாம் இல்ல நான் வெஸ்டர்னா கூட எடுக்கலாம். அதனால தே மேபி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதனால இது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்பிரேஷன்ல இருக்கு, அசம்ஷன் எடுக்கக்கூடாது சரிங்க. அப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு இம்போஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல தோஸ் வந்து ட்ரைங் டு இம்போஸ். அப்ப அதே மாதிரி ஆல்வேஸ் வெஸ்டர்ன் இது ரெண்டும் சொல்றதுனால வந்து என்ன இது வந்து இன்கரெக்ட் சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்னன்னா எனக்கு அதனால நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேலிடான அசம்ஷன் கேட்காங்க, நெய்தர் ஒன் நாட் டூ சரிங்களா. பேசேஜ் 2ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னு வந்து ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க பாஸ் பண்ணிட்டு இந்த செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னு ரீட் பண்ணுங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து 3 பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி த வந்து என்ன பிராக்டிசஸ் இன் குட் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு. ஸோ எது வந்து குட் கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து ஷுட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் வித் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் பி வந்து என்னன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த கம்பெனி ஷுட் ஆல்வேஸ் வந்து கம்ப்ளை வித் த லேபர் அண்ட் வந்து டாக்ஸ் லா ஆஃப் த லேண்ட். ஸோ இங்க ஸ்டார்டிங்லேயே என்ன பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ரிகார்ட் டு ஆல் டிரான்சாக்ஷன் மேக்கிங் ஆல் த நெசசரி டிஸ்க்ளோசர் அண்ட் டிசிஷன்ஸ் கம்ப்ளைங் வித் ஆல் த லா ஆஃப் த லேண்ட். ஸோ இதுலேயே வந்துச்சு அந்த லா ஆஃப் த லேண்ட் வரும்போதே வந்து என்ன கம்பெனி ஷுட் ஆல்வேஸ் கம்ப்ளை வித் வந்து என்ன லேபர் அண்ட் வந்து என்ன டாக்ஸ் லா ஆஃப் த லேண்ட். அப்போ லா பத்தி வந்து என்ன சொல்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாவே அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளோட பேசேஜ், அதனால கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். எவ்ரி கம்பெனி இன் த கண்ட்ரி ஷுட் ஹேவ் அ கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அந்த போர்ட் டு என்ஷூர் வந்து டிரான்ஸ்பரன்சி. கண்டிப்பா வந்து என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு போர்டுக்குள்ள இருக்கணுமா. ஸோ கண்டிப்பா நீ நம்ம லாஜிக்கலா பார்த்தாவே வந்து தப்புன்னு தெரியும். இது நம்ம இந்த பேசேஜ்லுமே வந்து என்ன தெளிவா மென்ஷன் பண்ணிக்காங்க, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் வேணுமே தவிர அவங்க வந்து கவர்மெண்ட் அபிஷியல் ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது ஏன் தப்புனா கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்றதுனால வந்து என்ன இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தப்பு சரிங்களா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, த மேனேஜர் ஆஃப் த கம்பெனி ஷுட் நெவர் இன்வெஸ்ட் வந்து என்ன ஹிஸ் பர்சனல் ஃபண்ட் இன் த கம்பெனி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்ல வந்து தப்பா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது இவர் வந்து நெவர் இன்வெஸ்ட், ஸோ இவரோட மணியை கொண்டு போய் வந்து என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கம்பெனியோட இதுல. இது எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். அனதர் பாயிண்ட் விச் ஹைலைட் தன் ஆன் கார்பரேட் கவர்னன்ஸ் நீட் டு தோஸ் இன் கண்ட்ரோல். தோஸ் இன் கண்ட்ரோல்னா யாரு, மேனேஜர். டு ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வாட் ஆர் த பர்சனல் அண்ட் கார்பரேட் ஃபண்ட்ஸ் வைல் மேனேஜிங் த கம்பெனி. இதுதான் ப்ராப்ளமே. அவங்க வந்து அவங்களோட ஓன் மணியை போடுறதுனால தான் வந்து இஷ்யூ வருது அப்படின்னா. ஸோ தட்ஸ் லீட் டு வந்து லார்ஜஸ்ட் ஸ்கேம். இங்க லாஸ்ட்ல பார்த்துருப்பாங்க சரிங்களா. அப்ப என்ன மீன்ஸ்னா அவங்க சொல்றதான் கரெக்ட் தான். மேனேஜர் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அவரோட ஓன் ஃபண்ட் அண்ட் ஆல்சோ பர்சனல் ஃபண்ட். பர்சனல் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்பரேட் ஃபண்ட். ஸோ அதனால இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டேரக்டா என்ன சொல்றாங்க, தேர்டுமே வந்து கரெக்ட். அப்ப கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா செலக்ட் கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட் கிவன் ஃப்ளோ. ஸோ 1ம் 3ம் வந்து கரெக்ட், ஆன்சர் வந்து சரிங்களா. சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்ப்போமே. குட் கார்பரேட் கவர்னன்ஸ் லீட் டு இன்க்ரீஸ் இன் ஷேர் பிரைஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, எது மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ மேஜர் பெனிஃபிட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா குட் கார்பரேட் கவர்னன்ஸ் லீட் டு இன்க்ரீஸ் இன் த ஷேர் பிரைஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஷேர் பிரைஸ் ஆஃப் த கம்பெனி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல எங்கேயாவது வந்து என்ன ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கேட்டா கண்டிப்பா இந்த இடத்துல இந்த செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன், இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னன்னா. So starting with one, the corporate governance known to be one of the criteria that foreign institutional investors are increasingly depending on when deciding on which company to invest. It also have வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஷேர் பிரைஸ் ஆஃப் த கம்பெனி. பாசிட்டிவ்னாவே என்னது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன டைரக்டா சொல்லலாம்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். A company with good corporate governance always increase its business turnover வந்து rapidly. இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கு ஓகேவா. செகண்ட் ரேபிட்லி அப்படின்னு இருக்கு.
ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா நம்மளுக்கான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வரதுல ஆல்வேஸ் வந்து நீங்க காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துடவே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாவே ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. ஓகே மைண்ட்ல சரிங்களா, இது கரெக்டா இருக்குமா இல்ல வந்து ரைட்டா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இந்த இடத்துல இந்த பேசேஜ் நீங்க வாசிக்கும் போது எந்த இடத்துலயும் சொல்லிருக்க மாட்டாங்க ரைஸ் வந்து என்ன குட் கவர்னன்ஸ்னால வந்து ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அது ஆல்வேஸ் இன்க்ரீஸ் சொல்ல முடியாது அண்ட் ஆல்சோ ரேபிட்லி இன்க்ரீஸ் சொல்ல முடியாது. அதனால இந்த செகண்ட் வந்து தப்பு சரிங்களா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே. கம்பெனி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் good corporate governance is the main criterion for வந்து foreign institution investor when they decide to வந்து buy a company. ஸோ இது ரெண்டு வேர்டு முக்கியமானது. இதுல வந்து என்னன்னா மெயின் கிரிட்டீரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. அப்ப என்னன்னா ஸோ மெயின் கிரிட்டீரியா அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு டிசைட் டு பை a கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன அந்த கம்பெனி வந்து என்ன பை பண்றதுக்கான, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பேசேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்க இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஐ மீன் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் ஆர் இன்க்ரீசிங் டிபெண்டிங் ஆன், ஆனா அது வந்து ஒன் ஆஃப் த இதுதான். இப்ப அந்த கார்பரேட் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் known to be one of the criteria for வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டர் வந்துட்டு இன்க்ரீஸ்லி வந்து இன்வெஸ்ட். அப்ப என்ன மீனிங்ஸ், இவன் கேட்கறது வந்து மெயின் கிரைட்டீரியான்னு சொல்லல. இது வந்து என்னன்னா அவன் கொடுத்துருக்குது ஒன் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருக்கணும் சரிங்களா. அப்ப அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ தே வென் தே டிசைட் டு பை a கம்பெனினா அவங்க ஷேர் தான் வாங்க போறாங்க சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம் டைரக்டா, இது வந்து என்னன்னா இன்கரெக்ட். அப்ப ஆன்சர் அப்படின்னு பார்த்தா ஒன்லி ஒன்னு தான், ஆன்சர் வந்து ஏ தான் சரிங்களா. ஸோ இந்த நான் ஏன் ஒவ்வொரு இதையுமே வந்து எடுத்து சால்வ் பண்றேன், காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே வந்து என்ன கவனம் இருக்கணும் சரிங்களா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் வந்து என்ன எக்ஸாம் டைம்ல நம்மளால இதெல்லாம் திங்க் பண்ணவே மாட்டோம். இந்த சின்ன சின்ன வேர்ட்லாம் யோசிக்க மாட்டோம். அதான் இப்ப நீங்க இப்பவே நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே எந்தெந்த வேர்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து என்னன்னா அவன் எங்க ஷார்ட் அவனோட மேபி வந்து என்னன்னா இன்கரெக்டா இருக்கிற மாதிரி வைப்பான். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்றோம் சரிங்களா. பேசேஜ் 3 பார்க்கலாம். மால் நியூட்ரிஷன்ஸ் வந்து என்னன்னா மோஸ்ட் காமன்லி அக்கர் பட் இந்த ஏஜ் ஆஃப் சாரி நான் பேசேஜ் வாசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே பேசேஜ் 3 வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க அப்படியே இதுதான் ஹோல் பேசேஜ் நீங்க டக்குன்னு வந்து நம்ம வாசிச்சிருங்க, பாஸ் பண்ணிட்டு வாசிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அதாவது ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து என்னன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. ஆன்சர் பண்ணி உங்களுக்கான என்ன ஆன்சர் போதோ எடுத்து either கரெக்டோ ஆர் ராங்கோ. சரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் நம்மளால வந்து லேர்ன் பண்ண முடியும். சரி இப்ப நீங்க பேசேஜ் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ டேரக்டா கொஸ்டின் பார்த்துலாம். என்னன்னா கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5 சரிங்களா. The question number 5, according to the passage வந்துன்னா malnutrition in children can be reduced ன்னு சொல்றாங்க. சரி அதாவது malnutrition வந்து என்னன்னா ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரெடக்ஷனுக்கு எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அதான் உங்க கேள்வி. சரி இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே. The children have வந்து ரெகுலர் இன்டேக் ஆஃப் த ஃபுட். சரி இப்ப ரெகுலர் இன்டேக் அப்படின்னா என்ன மீன் பண்ணும், அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நியூட்ரிஷனா எடுக்கிறாங்களா இல்லையா, 3 வேளை சாப்பிட்டா மட்டும் போதும். அப்படி இருந்தா நம்மளால malnutrition வந்து என்ன ரெடியூஸ் பண்ண முடியுமா? நம்ம பேசேஜ்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். there is வந்து என்னன்னா இன்டேக் ஆன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லி பேசிஸ். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மால் நியூட்ரிஷன் இஸ் அட்ரிபியூட்டட் வந்து பாவர்ட்டி பட் they has found that even in the household where வந்து adult வந்து eat adequate quantity of food more than 50% of the children under 5 do not consume enough food. இப்போ என்ன சொல்ல மீன் பண்றாங்க அப்படின்னா என்னதான் ஃபுட் இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா there is வந்து என்ன ஆல்வேஸ் வந்து என்ன மால் நியூட்ரிஷன் இருக்கு. சரி ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம் சரிங்களா. இது நம்ம கரெக்டா இருக்கோ ரைட்டா இருக்கோன்னு வந்து சொல்ல முடியல. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் தே கிராஸ் த ஏஜ் ஆஃப் 5 யோசிச்சு பாருங்களேன், மால் நியூட்ரிஷன் இவங்க கொடுத்துருக்கதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் காமன்லி அக்கர் பட் இந்த ஏஜ் ஆஃப் 6 months அதாவது 6 மாசத்துல இருந்து என்னன்னா 2 yearsக்குள்ள தான் மால் நியூட்ரிஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு, இந்த ஏஜுக்குள்ள இருக்கவங்க ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப என்ன சொல்லலாம், நம்மளுக்கான செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா இன்கரெக்ட்னு சொல்லலாம் சரிங்களா. இது வந்து ஆன்சர் வரவே வராது இதுல. சரி அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இஃப் த ஃபுட் நீட்ஸ் டு இஃப் த ஃபுட் நீட்ஸ் ஆஃப் யங்கர் சில்ட்ரன் ஆர் நோன். அதாவது யங்கர் சில்ட்ரனோட ஃபுட்டோட நீட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ண முடியுமா முடியாது. ஸோ அதுதான் வந்து கேள்வி. இங்க பாருங்களேன், லாஸ்ட் பேசேஜோட லாஸ்ட் எண்ட்ல வெரி ஆஃப்டன் மதர் ஒர்க்கிங் அண்ட் வந்து the responsibility of feeding the young child is left to older sibling. It is therefore crucial to increase awareness regarding the வந்து என்னன்னா சைல்டோட ஃபுட் நீட்ஸ் அண்ட் ஹவு டு சாட்டிஸ்ஃபை தம். அப்ப என்னன்னா ஃபுட் நீட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுனா யூ கேன் ஏபிள் டு நோ எந்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கணும்னா அதை வச்சு நம்ம மால் நியூட்ரிஷன் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த தேர்டுமே வந்து கரெக்டா வரதுக்கான ஆன்சர் வந்து நிறைய இருக்கு. அதனால இதையும் வந்து கொள்ள பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபீடிங் யங்கர் சில்ட்ரன் இஸ் given to adult. யோசிச்சு பாருங்களேன், அடல்ட்ட வந்து என்னன்னா நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் ஜஸ்ட் அது வந்து மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு வந்து நம்மளால ஃப்ரம் த பேசேஜ்ல இருந்து சொல்ல முடியாது சரிங்களா. கொடுக்கலாம், கொடுத்தா தப்பு இல்லை, பட் ஆனா அதுதான் வந்து அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா அது கிடையாது. அப்ப அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, மால் நியூட்ரிஷன் கேன் பி ரெடியூஸ் த்ரூ வந்து the food needs of the younger children are known. இப்போ நிறைய டவுட் வரும், இப்போ சில்ட்ரன் ஹாவ் ரெகுலர் இன்டேக் இருந்தாலுமே வந்து மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் ஆகலாம். ஆனா ஃப்ரம் த பேசேஜ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது கொடுக்கல சரிங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன பேசேஜ்ல கொடுத்தாங்களோ அதை வச்சு நம்மளால வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா ஆன்சர் வந்து என்ன சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 6, அக்கார்டிங் டு த ஆதர் பாவர்ட்டி இஸ் நாட் அ மெயின் காஸ் ஆஃப் வந்து மால் நியூட்ரிஷன் பட் த ஃபேக்டர். ஸோ கொஸ்டின் நம்பர் 6ல வந்து என்னன்னா மால் நியூட்ரிஷனுக்கு வந்து பாவர்ட்டி மட்டும் மெயின் காஸ் கிடையாது, ஆனா வேற ஏதோ அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து என்னன்னா சால்வ் பண்ணலாம்.
இங்க பாருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன், டேக்கிங் கேர் ஆஃப் த யங்கர் ஒன் இஸ் நாட் வந்து என்ன ப்ரையாரிட்டி ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ். இவன் இந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரையாரிட்டி ரிலேட்டட் நம்ம எங்கேயுமே வந்து பேசேஜ்ல மென்ஷன் பண்ணல. ஈவன் தோ வந்து என்னன்னா அவன் மென்ஷன் பண்ணிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த சில்ட்ரன், அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க, வெரி ஆஃப்டன் த மதர் இஸ் ஒர்க்கிங் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபீடிங் த யங் சைல்டு வந்து என்னன்னா லெஃப்ட் ஓடல்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க, இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ண. அதனால இது வந்து என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The awareness of the nutritional need is not propagated by the வந்து என்ன பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டி. இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்னன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அவேர்னன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? நம்மளுக்கு என்னன்னா அதை ப்ரொபகேட் பண்ணணும். இட் இஸ் தேர்ஃபோர் crucial to increase the awareness regarding the சைல்டோட ஃபுட் நீட்ஸ் அண்ட் ஹவு டு சாட்டிஸ்ஃபை தவிர அவன் பப்ளிக் அத்தாரிட்டி பத்தி வந்து கொஸ்டின் பண்ணவே இல்லை. நான் சொல்றது ஆதர். சரிங்களா? ஆதர் வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் பண்ணவே, அதாவது அவேர்னஸ் ஆஃப் த நியூட்ரிஷன் நீட் வந்து நாட் ப்ரொபகேட்டட் பை, அவங்க சொல்ல முடியாது. மேபி வந்து என்ன ப்ரொபகேட் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து அவங்க ப்ரொபகேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருந்திருக்கலாம், ஒழுங்கா வந்து என்ன அது அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டவுல் மைண்டடான வந்து என்னன்னா ஒரு லைக் ஓப்பன் கொஸ்டின் மாதிரி இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா இதுவுமே வந்து இன்கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ அவேர்னஸ் ஆஃப் நியூட்ரிஷன் நாட் ப்ரொபகேட்டட் அப்படின்னு வந்து ஆதர் வந்து இங்க இது சொல்லல. அவர் ஆன்சர் என்ன சொல்லிருக்காருன்னா ஆதர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து என்னன்னா அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சைல்டோட ஃபுட் நீட்ஸ்க்கான அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளால மால் நியூட்ரிஷன் வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதுதான் சொல்லியிருக்காரு, இது வந்து மென்ஷன் பண்ணல. அதனால வந்து என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஆன்சர் வந்து என்ன நெய்தர் ஒன் நாட் டூ. சரிங்களா? கொஸ்டின் அதாவது பேசேஜ் 4. ஸோ இதே மாதிரி தான் வந்து என்னன்னா மிச்சம் இருக்கிற பேசேஜ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த பேசேஜ் 4லயும் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்னன்னா நீங்க ரீட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணிக்கங்க, தேர்ட் பேராகிராஃபே வந்து பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டினை வந்து என்ன சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ 7th கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க, த நீட் ஃபார் பாலிசி இன்டர்வென்ஷன் டு மிட்டிகேட் த ரிஸ்க் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் பிகாஸ். அப்ப என்னன்னா அதாவது மிட்டிகேட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சர்ல ரிஸ்க் இருக்கு, அதை வந்து என்னன்னா மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ பாலிசி இன்டர்வென்ஷன் ஏன் வந்து தேவை அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எதுக்கு வந்து பாலிசி இன்டர்வென்ஷன் தேவை, அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன் செக் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ட்ரை பண்ணுவோம். ஃபார்மர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரிஸ்க் அவர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ரிஸ்க் அவர்ஸ் என்ன வந்து என்னன்னா மீனிங் முதல்ல தெரியணும். அவர்ஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து என்ன ரிஸ்க் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா அவாய்ட் பண்ணுவோம், அதுதான் வந்து என்ன இதுக்கான லிட்டரல் மீனிங். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை படிக்கும்போது இங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்களேன், the number of empirical studies find that farmer are risk averse though only moderate in many cases. அப்ப மாடரேட் இன் மெனி கேசஸ் தான் எல்லா இதுலயுமே வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்ணல. ஃபார்மர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வந்து என்னன்னா ரிஸ்க் அவர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அதுதான். சரி, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா பார்ப்போம். The farmer do not know how to mitigate the risk. ஃபார்மர் வந்து டூ நாட் நோ அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டூ நாட் நோ இங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கிறான்னு பாருங்களேன், கிடையவே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல the farmer adopt the number of strategy to manage and to cope with agriculture risk. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபார்மருக்கு மேனேஜ் பண்ண தெரியும், they know some management. சரிங்களா? அதே ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கு. பட் ப்ராப்ளம் என்ன, அதெல்லாம் ஒர்க் ஆகல, அதுதான் வந்து இது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே இன்கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The method adopted by the farmers and the existing risk sharing institutions are not adequate சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் பேராகிராஃப்மே படிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி இருக்கிற மெக்கானிசம் பத்தல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நிறைய இருக்கு இங்கேயுமே வந்து என்ன டெண்டன்சி டு வந்து கின்ஷிப், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதே மாதிரி இந்த இன்ஃபார்மல் கிரெடிட் ஏஜென்சி எல்லாமே இருந்தாலுமே வந்து என்ன அந்த ரிஸ்க் அவாய்ட் பண்றது வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, உங்களோட பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஹோல்ட், ரைட்டா ஆகும்னு தெரியல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னு போட்டுலாம். ஆல்வேஸ் ரிமூவ் பண்ணீங்க, காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துட்டு எதுவுமே 100% கரெக்ட்னு கிடையாது. நம்ம வந்து மிச்சம் இருக்கலாம் 4 ஆப்ஷன்ல மிச்சம் இருக்கிற எலிமினேட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுது அதெல்லாம் பண்ணிட்டு மிச்சம் எது இருக்கோ அதுதான் நம்ம கரெக்டா வந்தாங்கன்னா போடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர். இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மர் வந்து டிபெண்ட் ஆயிருக்கான். நீங்க இந்த ஸ்டேட்மெண்டோட அது வந்து பேராகிராஃபோட வந்து என்ன எண்டில் படிக்கும்போது இங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இருக்கு பாருங்க, பிகாஸ் த மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர் நாட் பிகாஸ் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிட்டிகேட் ரிஸ்க்னால கிடையாது. அவங்க எதனால வந்து என்னன்னா இங்க கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்காங்க, இந்த இதுக்கு தான் வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை என்டையரா என்ன சொல்ல முடியாது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர் டிபெண்ட் ஆன் ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் இஸ் டைரக்ட்லி கிவன். இட் டசன்ட் மீன் தட் வந்து ஒரு பாலிசி இன்டர்வென்ஷன் அதனால தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். அவங்க லாஸ்ட் எண்ட்ல சொல்லிருக்காங்க
ஒரு கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, கிராப் இன்சூரன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர ஆதர் இங்க வந்து இவன் சொல்லவில்லை. நீட் ஃபார் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் டு மிட்டிகேட் த ரிஸ்க் பிகாஸ் வந்து மெத்தட் அடாப்ட் பை த ஃபார்மர் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிஸ்க் ஷேரிங் இன்ஸ்டிடியூஷன் நாட் அடிக்கோட், அதனால கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால ஃபோர்த்துமே வந்து என்னன்னா இந்த மெஜாரிட்டி ஃபார்மர் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா சோ அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா இந்த கேட்ட கொஸ்டினுக்கு இது கரெக்டா கிடையவே கிடையாது. அதனால ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி தான். சரிங்களா? சோ ஆன்சர் வந்து என்னன்னா சி. கொஸ்டின் நம்பர் 8, which of the following observations emerges from the above passage? சோ கொஸ்டின் நம்பர் 8ல என்னன்னா அப்சர்வேஷன்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஆன்சரா வந்து கரெக்டா கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமே. சோ என்ன ஒரு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒன் கேன் ஐடென்டிஃபை த சிங்கிள் பாலிசி தட் கேன் ரெடியூஸ் த ரிஸ்க் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட். சோ முதல் இதுல ஏன் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சிங்கிள் பாலிசி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிங்கிள் பாலிசி வந்து நம்மளால வந்து என்ன அட்ரஸ் பண்ண முடியும்னா இந்த நீங்க பேராகிராஃப் வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். இங்க எந்த ஒரு சிங்கிள் பாலிசி இருந்தாலும் நோ சிங்கிள் பாலிசி சஃபிஷியன்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினட்டா இது வந்து என்னன்னா ராங். சரிங்களா? அதனால சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் 2 பார்ப்போமே. நோ சிங்கிள் ரிஸ்க் பாலிசி அது ஸ்பெசிபிக் பாலிசி சஃபிஷியன்ட் டு ரெடியூஸ் வந்து அக்ரிகல்ச்சர். என்ன அப்சர்வேஷன் லேர்ன் பண்ணிட்டுனா இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டேரக்டாவே கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து என்ன கரெக்டா ஆன்சருமே கூட. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரியா? அவங்க கொடுத்தது அப்படியே தான் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாலிசிஸ் விச் அஃபெக்ட் ரிஸ்க் வந்து இன்டைரக்ட்லி கேன் எலிமினேட் இட். அதாவது எந்தெந்த இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பாலிசி வந்து என்னன்னா இன்டைரக்டா வந்து என்ன அப்படின்னா ரிஸ்க் அஃபெக்ட் பண்ணுதோ அதை வந்து எலிமினேட். இந்த எந்த இதுலயுமே வந்து தட் கேன் எலிமினேட் பாலிசி விச் அஃபெக்ட் ரிஸ்க் இன்டைரக்ட்லி கேன் எலிமினேட் இட் அப்படின்னா அந்த ரிஸ்கையே எலிமினேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது சொல்றாங்களான்னு பாருங்களேன். அவங்க என்ன இது சொல்றாங்கன்னா இந்த பேசேஜை பொறுத்த அளவுக்கும் ரிஸ்க் வந்து என்னன்னா டைரக்ட்லி இன்டைரக்ட்லி வந்து என்னன்னா நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஆனா அது கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ண. அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா கவர்மெண்டோட பாலிசி இன்டர்வென்ஷன் கேன் மிட்டிகேட் அக்ரிகல்ச்சர் ரிஸ்க் கம்ப்ளீட்லி. இங்கேயும் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் காம்படிஷன் பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல நம்ம ஹெல்ப்ஃபுல் பண்ணும். சரி, இப்போ கவர்மெண்டோட பாலிசி இன்டர்வென்ஷன் மிட்டிகேட் பண்ணும், அது வந்து தப்பே இல்லை. அதனாலதான் வந்து என்னன்னா பாலிசி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. பட் அது கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா நம்மளுக்கு மிட்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆதரமே எங்கேயுமே சொல்லல. சரிங்களா? அதனால இந்த இது இன்கரெக்ட். சோ நம்மளால என்னன்னா 3 வந்து டெஃபினட்டா இன்கரெக்ட் சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் வந்து என்னன்னா நோ சிங்கிள் ரிஸ்க் ஸ்பெசிபிக் பாலிசி இஸ் சஃபிஷியன்ட் டு ரெடியூஸ் அக்ரிகல்ச்சர். அதனால இந்த இது வந்து என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்றேன். சோ ஆன்சர் செகண்ட் தான். சரிங்களா? எட்டாவது கொஸ்டினுக்கு பி வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 9 பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சோ பிரைமரி குரூப்ஸ் ரிலேட்டிவ்லி டு வந்து என்ன அப்படின்னா சோ இது என்ன இருந்ததுன்னா ஒரு கன்க்ளூஷன்ஸ் மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கிற கன்க்ளூஷன் வந்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரைமரி குரூப்ஸ் ரிலேட்டிவ்லி வந்து ஸ்மாலர் இன் சைஸ். நம்மளுக்கான வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம், பிரைமரி குரூப்னாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரைமரி குரூப் ஸ்மாலர் இன் சைஸ் சொல்லுங்க. ஓகே, ஸ்மாலா வந்து என்னன்னா ஒரு சைஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஸோ இன்டிமசி இஸ் எசென்ஷியல். இன்டிமசி மீன்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும்னு வச்சுக்கலாம். நம்மளோட அண்ணா இருக்காங்க, நம்மளோட அப்பா இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல நம்ம தங்கச்சியில இருக்கணும், ஒரு இன்டிமசி இருக்குல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் இருக்குல்ல, அது அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இன்டிமசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன மீன் பண்றாங்க, எ ஃபேமிலி மேபி த எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி குரூப். டெஃபினட்டா சொல்லலாம்ல, ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா மேபி அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ வந்து ஷுட் பி அப்படின்னு சொல்லவே இல்லை. மேபி வந்து என்ன அப்படின்னா பிரைமரி குரூப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அதனால 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கான என்ன கன்க்ளூஷனும் இந்த லைட் ஆஃப் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதேமே நல்லா படிச்சிருக்கேன் சார். சில சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கும்போது மேபி வந்து என்ன ட்ரூ இல்லாம ஃபால்ஸும் கூட கேட்கும். அதனால வந்து கொஸ்டின் படிக்கும்போது இதையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரூவோட இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஃபேமிலிஸ் ஆர் வந்து பிரைமரி. இங்க பாருங்களேன், இங்கேயே சொல்லிட்டான் ஃபேமிலி மேபி பிரைமரி குரூப்னு சொல்லும் போது எல்லா ஃபேமிலியுமே வந்து என்ன பிரைமரி குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து என்ன அப்படின்னு ஒரு வெண்டேரா மாதிரி தான். கண்டிப்பா ஆல் ஃபேமிலி பிரைமரி குரூப் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரி, அடுத்து செகண்ட் ஆல் பிரைமரி குரூப்புமே வந்து ஃபேமிலியா, ஆல் ஃபேமிலியே வந்து பிரைமரி குரூப் சொல்லாத மாதிரி ஆல் பிரைமரி குரூப்பும் ஃபேமிலின்னு சொல்ல முடியாதுல. ஏன்னா இதுல சில பேர் வந்து மேபி பிரைமரி அதாவது ஃபேமிலி இல்லாத சில பிரைமரி குரூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதுதான் இங்கே. அதான் இதுவுமே வந்து என்ன இன்கரெக்ட். A group of smaller size is always primary. ஆல்வேஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் வருது, ஆல்வேஸ் பிரைமரி குரூப் அப்படிலாம் சொல்ல முடியும். என்ன சொல்றேன் பிரைமரி குரூப் ரிலேட்டிவ்லி அப்படின்னு, இந்த வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ்லி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்ற மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி அந்த இதில் வந்து வர மாதிரி தான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் இதுக்குமே வந்து என்னன்னா இன்கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மெம்பர் ஆஃப் த பிரைமரி குரூப் நோ ஈச் அதர் இன்டிமேட். அதுதானே இன்டிமேஷனாவே வந்து என்னன்னா இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ரிலேஷன் பாண்ட் இருக்கும் கண்டிப்பா. சரி, அப்ப ஈச் அதருக்கு வந்து என்ன ஒரு இன்டிமேட் வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே படிச்சு டைம் எடுங்க, டைம் எடுத்து வந்து என்னன்னா சால்வ் பண்ண பாருங்க. அப்படிதான் வந்து என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன் நம்மளால வந்து என்னன்னா டேக்கிள் பண்ண முடியும். Question number 10. Four friends வந்து ABCD distribute some money among themselves in such a manner that A gets 1 less than B, C gets 5 more than D,
டி கெட்ஸ் 3 மோர் தென் பி, ஹூ கெட்ஸ் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட். இதை 4 பேர் இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க, டி இருக்காங்க. சரியா? இப்ப ஏ கெட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 1 லெஸ் தென் பி. என்ன வரும்? ஏ கெட்ஸ் 1 லெஸ் தென் பி அப்படின்னா ஸோ பில இருந்து நான் -1 கழிச்சிட்டோம்னா எனக்கு ஏ வந்துடும். சரிங்களா? இப்ப சி கெட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 5 மோர் தென் டி. சில பேர் என்னன்னா டக்குன்னு சி கெட்ஸ் என்ன வந்து 5 இன்டு டின்னு போட்டுருவாங்க. அவன் என்ன சொல்றான்? 5 மோர் தென் தான் சொல்றான். அப்ப என்ன வரும்? இது வராது. சரிங்களா? 5 மோர் தென் டில இருந்து நான் 5 கூட்டினா எனக்கு சி வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி டி கெட்ஸ் 3 மோர் தென், அப்ப பில இருந்து நான் 3 வந்து என்ன ஆட் பண்றேன். சரிங்களா? சரி, இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணிடலாம்னா ஏதாவது வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப நான் ஏக்கு வந்து 2ன்னு போறேன்னு வைங்களேன். அப்ப என்ன வரும்? ஸோ ஏக்கு 2 போட்டு சாரி பிக்கு வந்து வேல்யூ போடுவோம். பிக்கு வந்து என்ன அப்படின்னா 2ன்னு போறோம்னா அப்ப ஏக்கோட ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ பியோட 2. அப்ப வேற ஏதாவது நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா டிஏ கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா அங்க பியோட வேல்யூ வந்து 2 2 3 வந்து என்ன 5 ஆயிரும். ஸோ வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? இதுல நம்ம சி கண்டுபிடிச்சலாம். ஸோ 5 + 5 வந்து என்ன 10 ஆயிரும். இப்ப வேல்யூ பாருங்களேன். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ வந்து 10, டியோட வேல்யூ 5. எது வந்து என்ன ஸ்மாலஸ்ட்? ஏ தான். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் 11, 12 and 13, 14 நாலுமே வந்து என்ன டைரக்ஷன் வச்சு வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, என்ன சொன்னாங்கன்னா 5 cities PQRST connected by different mode of transport as follows. P and Q connected by வந்து என்ன boat as well as rail. சரி, என்ன பண்றோம் அப்படின்னா B இருக்கு அண்ட் வந்து என்னன்னா Q இருக்கு. சரிங்களா? ஸோ B and Q connected by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் as well as வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன எஸ் அண்ட் ஆர் கனெக்டட் பை வந்து பர்சன் போட். பட் பிக்கும் கியூக்கும் வேற ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா அது ஒரே வந்து கேம் போட்டுடலாம். ஸோ வேற ஏதாவது கனெக்டா இருக்குன்னா கியூ ஆன் டி இருக்கு பாத்தீங்கன்னா கியூ ஆன் டி கனெக்டட் பை வந்து ஏரானு. அப்போ கியூக்கும் டிக்கு வந்து என்ன பண்றேன்னா என்ன கனெக்ட்ல இருக்கு? ஏர்ல மட்டும்தான் வந்து என்ன கனெக்ட்ல இருக்கு. சரி, அடுத்து பி அண்ட் ஆர் கனெக்டட் பை வந்து என்ன போட்டுன்னு. ஸோ பியும் ஆரும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு மட்டும் தான் வந்து என்ன கனெக்டடா இருக்கு. ரைட்டா? வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஆர் கனெக்டட் பை வந்து ரயில் அண்ட் பஸ். அப்ப அதாவது டியும் ஆரும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்றாங்க. சரியா? டி அண்ட் ஆர் கனெக்டட் பை வந்து என்ன ரயில் அண்ட் வந்து என்ன பஸ். சரி, வேற ஏதாவது கனெக்டட் வந்து இருக்கான்னு பார்த்தோம். இப்போ எஸ் அண்ட் ஆர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எஸ்ஸும் ஆரும் எதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ல இருந்து எஸ் டு ஆர். சரி, இங்க எஸ் இருக்கு கனெக்டட் பை வந்து என்ன பஸ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட். ஸோ அவ்வளவுதான். இது எல்லாமே போட்டோமா பாத்துறோம். ஸோ பி அண்ட் கியூ வந்து போட்டாச்சு, எஸ் ஆர் வந்து என்ன போட்டாச்சு, கியூ அண்ட் டி போட்டாச்சு, பி அண்ட் ஆர் போட்டாச்சு, டி அண்ட் ஆர் வந்து என்ன போட்டாச்சு. சரி, அவ்வளவுதான். இது போட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்ன ஆன்சர் சால்வ் பண்ண வேண்டியது. சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. என்ன சொல்றாங்க? விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் would help வந்து ஒன் டு ரீச் த ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து என்ன கியூ. ஸோ நான் கியூல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பட் வித்தவுட் சேஞ்சிங் த மோட் ஆஃப் டிரான்ஸ்பர். நான் கியூல இருந்து என்னன்னா ஆரம்பிக்கணும். சரிங்களா? கியூல இருந்து ஆரம்பிச்சு எங்க போகணும்னா ஆருக்கு வந்து என்னன்னா போகணும். ஆனா என்னோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரே மோட்ல தான் போகணும்னா எந்த இதுல போகும்? ஸோ போட்டா, ரயிலா, பஸ்ஸா, ஏரா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சார் நான் ஸ்டார்டிங் வித் கியூ இருக்கேன். எனக்கு இதுக்கு ஆருக்கு போகணும். ஆருக்கு போன்றதுக்கு வழி எந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ நான் கியூல இருந்து பி போயிட்டு பில இருந்து நான் ஆருக்கு வரலாம். ஆர் எல்ஸ் வந்து கியூல இருந்து டிக்கு போயிட்டு டில இருந்து வந்து ஆருக்கு வரலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்ப நான் கியூல இருந்து ஆர் வந்து வச்சுக்கேன், கியூ டு டி வருவேன், ஏர்ல வருவேன். ஏர் டூ வந்து என்னன்னா இந்த டி டு ஆருக்கு நான் ரயில்ல போவேன், பஸ்ல போவேன். ஆனா டிரான்ஸ்போர்ட் மாறுதுல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிளைட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ரயில் பஸ்ல தான் போவேன். ஆனா இங்க பாருங்களேன், கியூல இருந்து நான் டைரக்டா வந்து என்ன ஆருக்கு வரேன்னு வச்சுக்கேன். அதாவது கியூ டு பி வந்து போட்ல தான் வருவேன். அடுத்து பி டு ஆருமே வந்து நான் போட்ல தான். அப்ப மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் இல்ல. அப்ப ஆன்சர் வந்து என்ன போட்டு தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் 11க்கு வந்து என்ன ஏ. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 12. ஸோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if a person வந்து என்ன visit each of the வந்து என்ன places starting from B and get back to வந்து என்ன B, which of the following places must he visit வந்து twice. ஸோ எந்த பிளேஸை வந்து 2 வாட்டி விசிட் பண்ணுவாங்கன்னா B ல இருந்து ஆரம்பிச்சு பிகே வந்து என்ன மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணும்போது. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் B ல இருந்து. ஸோ நான் B ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் எல்லா பிளேஸுமே நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எந்தெந்த பிளேஸுக்குலாம் வந்து என்னன்னா போயிருப்பேன். ஸோ பி டு நான் வந்து கியூ போவேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ P ல இருந்து கியூக்கு போவேன். அடுத்து கியூல இருந்து எனக்கு போவேன், டிக்கு போவேன். ஸோ டி ல இருந்து நான் என்ன மறுபடியும் டி டு ஆறு போவேனா, ரைட். ஸோ டி ல இருந்து நான் ஆறுக்கு போவேன். ஆறுல இருந்து மறுபடியும் வந்து நான் எஸ்க்கு வருவேன். ஏன்னா எல்லா பிளேஸும் நான் கவர் பண்ணணும். அவன் சொல்றது அதான். பர்சன் வந்து விசிட் ஈச் ஆஃப் தான் வந்து என்ன பிளேசஸ். அதனால வந்து ஆறு எஸ்க்கு போவேன். எஸ்ல இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன்? ஆறுக்கே போவேன். ஆறுக்கு போயிட்டு மறுபடியும் நான் இந்த ஆர்த்து ஸ்ட்ரைட்டா வந்து என்ன வீக் போயிருவேன். சரிங்களா? அப்ப என்னென்ன இதெல்லாம் வந்து என்ன கவர் ஆகுது பாருங்க. இங்க பி டு கியூ வந்து எதிர எந்த வேலை போலாம். ஸோ போட்ல கூட போவோம், ஆறு வந்து ரயில்ல கூட போவேன். ஆனா இதுல எது ரிப்பீட் ஆகுதுன்னா ஆறு வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. அதனால ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆறு தான். ஆன்சர் வந்து 12க்கு வந்து பி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13. Which of the following pair of cities connected by any of the routes directly without going to any other city? அதாவது இங்க கொடுக்கப்பட்ட பேர்ல வந்து நான் ஸ்ட்ரைட்டா போகணும், என்ன ரூட் வேணா இருக்கலாம், ஆனா வேற எந்த சிட்டிக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பியும் டியும் பாருங்களேன். ஸோ பில இருந்து நம்ம டிக்கு டைரக்டா போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாவே கிடையாது. ஏன்னா ஸோ பிக்கும் டிக்கு நான் போகும்போது டைரக்டா கிடையாது. எது நான் எப்படி பண்ணா பில இருந்து ஆறு போயிட்டு ஆறுல இருந்து டி போலாம், பில இருந்து வந்து கியூ போயிட்டு கியூல இருந்து வந்து டி போலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டி ல இருந்து எஸ்க்கு போக முடியுமா?
பிக்கும் எஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அப்ப நம்ம இதுவுமே நம்ம டைரக்டா போக முடியாது. இதுக்கும் வந்து என்னன்னா இந்த மாதிரி சுத்தி தான் போகணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்ன இன்கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். கியூக்கும் ஆருக்கும் போக முடியுமானா கியூ இங்க இருக்கு, ஆர் வந்து இங்க இருக்கு. இதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. கியூல இருந்து பி போயிட்டு பில இருந்து ஆர் வரலாம். அது கியூல இருந்து டி போயிட்டு டில இருந்து ஆர் வரலாம். அதனால இதுக்குமே வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கிடையாது. சரிங்களா? சோ இப்ப ஃபோர்த் இது மூணுமே இல்லாதனால ஆன்சர் வந்து none of these. சரிங்களா? Question number 14. Between which two city among the pair of cities given below are the maximum travel options available கேட்டிருக்காங்க. சரி. இந்த கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணுமே. அதனால கொஸ்டின் என்ன இந்த 4 பேர்லமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதுக்கு அதிகமான வந்து என்னன்னா டிராவல் ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன இருக்கு? கியூல இருந்து வந்து என்ன எஸ்க்கு போனோம் அப்படின்னா என்னென்ன வந்து டிராவல் இருக்கு பாருங்க. இங்க இருக்கு கியூ இருக்கு, இங்க இருந்து எஸ் இருக்கு. சரி, நான் எப்படி போயிருப்பேன்னா கியூல இருந்து என்னன்னா பி போயிருப்பேன், பில இருந்து ஆர் போயிருப்பேன், ஆர்ல இருந்து எஸ் போயிருப்பேன். இது வந்து ஒன் ரூட். ஆர் எல்ஸ் கியூல இருந்து டி போயிருப்பேன், டில இருந்து நான் ஆர் போயிருப்பேன், ஆர்ல இருந்து வந்து நான் எஸ் போயிருப்பேன். இந்த மூணு இந்த வே ஆர் இந்த வே இந்த ரெண்டு வேலையுமே பார்க்கும்போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அது இங்க எழுதுறேன். ஸோ கியூல இருந்து நான் என்ன பண்ணிருப்பேன், பிக்கு போயிருப்பேன். ஸோ பில இருந்து என்ன பண்ணிருப்பேன், ஆருக்கு போயிருப்பேன், ஆர்ல இருந்து நான் எஸ் போயிருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். செகண்ட் கியூ இருக்கு, கியூல இருந்து நான் டிக்கு போயிருப்பேன், டில இருந்து வந்து நான் ஆருக்கு போயிருப்பேன், ஆர்ல இருந்து எஸ் போயிருப்பேன். இந்த ரெண்டுலயுமே என்னால என்ன பண்ண முடியும்னா என்ன மேக்ஸிமம் வந்து டிராவல் ஆப்ஷன் இருக்குன்னா ஸோ எதிர் போட் இருக்கு ஆர் ரயில் இருக்கு, இங்கேயும் போட் இருக்கு, அதே மாதிரி வந்து இங்கேயும் போட் இருக்கு, பஸ் இருக்கு. அந்த லைனை பார்க்கும்போது இங்க ஏர்வே இருக்கு, ரயில் இருக்கு, பஸ் இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இதுல எனக்கு நாலுமே கவர் ஆகுது. அதாவது ஏர் கவர் ஆகுது, ரெயில் கவர் ஆகுது, அதே மாதிரி வந்து பஸ் கவர் ஆகுது, அதே மாதிரி வந்து போட்டும் கவர் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. சரிங்களா? இதை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்மெண்ட் செகண்ட்ல பார்ப்போம். பில இருந்து நான் ஆர். ஸோ பி இருக்கு, ஆர் இருக்கு. நம்ம எப்படி போலாம்? பில இருந்து ஆர் டேரக்டாவே இருக்குல்ல. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதுலயே வந்து போகும்போது நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? மேக்ஸிமம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து டிராவல் ஆப்ஷன் ஒண்ணு தான். சி பார்ப்போம். சில இருந்து பில இருந்து நான் டிக்கு போகணும்னு சொல்றாங்க. ஸோ பி டு டி போகும்போது என்ன ப்ராப்ளம்னா இங்க பாருங்க, பி இருக்கு, இங்க டி இருக்கு. நான் எதிர் வந்து என்னன்னா பில இருந்து என்ன இந்த இடத்துல எழுதுறேன். பில இருந்து ஆர் போயிட்டு ஆர்ல இருந்து வந்து டி போலாம். ஆர் எல்ஸ் வந்து என்ன பில இருந்து கியூ போயிட்டு கியூல இருந்து டி போலாம். நீங்க எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன 3 ஆப்ஷன் வரும். எதர் போட், ரயில் ஆர் பஸ் இருக்கும். ஆர் இந்த ஆப்ஷன் போகும்போது போட், ரயில் ஆர் ஏர் வரும். எப்படி பார்த்தாலும் இதுக்கு வந்து என்னன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? 4வது ஆப்ஷன் கியூ டு ஆர். ஸோ 4வது ஆப்ஷன் வந்து என்னன்னா ஸோ கியூல இருந்து என்னன்னா ஆருக்கு வரும். சரிங்களா? அப்ப கியூ டு ஆர் வந்து என்னன்னா கியூ இங்க இருக்கு, ஆர் இருக்கு. இதுலயுமே வந்து என்னன்னா 3 ஆப்ஷன் வரும். எதிர் போட் வரும், ரயில் வரும், ஆர் வந்து 2 ஆப்ஷன் வரும் பாருங்க. இங்க வரும் போட் இருக்கு, ஆர் ரயில் இருக்கு. இந்த சைடு பார்க்கும்போது ஏர் இருக்கு, ஆர் ரயில் இருக்கு, பஸ் இருக்கு. அப்படி பார்த்தாலுமே இதுல 2 ஆர் வந்து என்னன்னா 3 ஆப்ஷன் வருது. ஸோ அந்த 4 ஆப்ஷனுமே இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் வந்து என்னன்னா கியூ அண்ட் எஸ். அதனால ஆன்சர் வந்து என்னன்னா 14வது ஏ தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15. A tennis coach வந்து என்ன trying to put together a team of 4 player for the forthcoming வந்து என்ன tournament. ஃபார் தி 7 பிளேயர் வந்து என்ன மொத்த பிளேயர் இல்லைன்னா 7 பிளேயர்ஸ் வந்து என்னன்னா இவர்கிட்ட வந்து என்ன அவைலபிளா இருக்காங்க. சரிங்களா? அடுத்து மேல் வந்து என்னன்னா 3 பேர் சொல்லிட்டாங்க. நம்ம கொடுக்கறத வந்து என்ன அப்படி எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி அண்ட் சி இருக்காங்க. ஃபீமேல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேர் இருக்காங்களா? ரைட். டபிள்யூ, எக்ஸ், ஒய் அண்ட் வந்து ஜெட் இருக்காங்க. ஆல் த பிளேயர் ஹாவ் ஈக்குவல் கேப்பபிலிட்டி அண்ட் அட்லீஸ்ட் வந்து 2 மேல்ஸ் வந்து என்ன ஸோ நான் 2 பேர் வந்து என்ன கண்டிப்பா வந்து என்ன அட்லீஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். 2 பேர் எடுக்கலாம், 2க்கு மேலேயும் வந்து என்ன போகலாம். சரிங்களா? ஃபார் த டீம் ஆஃப் 4 ஆல் பிளேயர் மஸ்ட் ஏபிள் டு பிளே வித் வந்து ஈச் அதர். பட் பி கேனாட் பிளே வித் வந்து என்ன டபிள்யூ, சி கேனாட் பிளே வித் வந்து ஜெட், டபிள்யூ கேனாட் பிளே வித் வந்து ஒய். இது வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. இப்ப 15வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரி, என்ன சொல்லிருக்காங்க? நம்மளுக்கு 4 பிளேயர் வந்து வேணும். ரைட்டா? ஸோ 4 பிளேயர் வந்து என்ன எனக்கு கண்டிப்பா வேணும். ஒய் வந்து செலக்டட் அண்ட் வந்து என்னன்னா யாரு பி வந்து ரிஜெக்டட். சரி, நான் பிஏ ரிஜெக்ட் பண்ணிட்டாவே கண்டிப்பா 2 பேர் வரன்னு தெரிஞ்சு வச்சு அப்ப என்ன ஏயும் சியும் டெஃபினட்டா எடுத்துருவேன். சரிங்களா? ஏன்னா 2 பிளேயர் வந்து மேலா இருக்கும். இப்ப நான் யாரு ஏசி எடுத்துட்டேன், ஒய் வந்து என்னன்னா செலக்டட். அப்ப கண்டிப்பா ஒய் வந்து என்ன வருது. சரிங்களா? இப்ப இந்த ஒரு இடத்துல யாரு வரணும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. டீம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் அப்படின்னு கேட்கறாங்களே. ஸோ இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. ஏசி ஒய் மூணுமே இருக்கணும். ஏசி ஒய் இங்க இருக்கு, ஏசி ஒய் இங்க இருக்கு, ஏசி ஒய் இங்க இருக்கு. இங்க வந்து என்ன ஏசி ஒய் கிடையாது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 3 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்க போகுது. சரி, இப்ப இந்த கொடுத்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா சில இது கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு ஃபார் த டீம் ஆஃப் 4 ஆல் பிளேயர் வந்து நம்ம ஸ்டேபிள் டு பிளே. பி கேனாட் பிளே வித் வந்து டபிள்யூ. ஸோ பி இருந்துச்சுன்னா டபிள்யூ வந்து என்னன்னா இருக்கணும். அப்ப பி கேனாட் பிளே வித் அவ வந்து பி இங்க இல்ல, அப்ப டபிள்யூ வந்து இந்த இடத்துல வரலாம்ல. ரைட். அடுத்து பாருங்க, சி கேனாட் பிளே வித் ஜெட். அப்ப சி இருந்தா ஜெட் வந்து என்னன்னா வரமாட்டார். அதே மாதிரி வந்து டபிள்யூ கேனாட் பிளே வித் வந்து ஒய். அப்ப டபிள்யூ இங்க வரக்கூடாது, ஏன்னா ஒய் இருக்கு. அப்ப இந்த இடத்துல டபிள்யூ வரக்கூடாதுங்க. அப்ப டபிள்யூ வந்து இங்க வராது. அப்ப ஜெட்டும் வராது, எக்ஸும் ஐ மீன் டபிள்யூ வராது, ஜெட்டும் வராதுன்னா மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் யாரு இருக்குன்னா ஸோ கண்டிப்பா வந்து என்ன இந்த இடத்துல எக்ஸ் தான் வரணும். சரிங்களா? அப்ப ஏ, சி, ஒய், எக்ஸ் இதுதான் வந்து ஆன்சர். ஏ, சி, ஒய் எங்க இருக்கு? ஆன்சர் வந்து பி. ஏசி அதாவது ஏசி எக்ஸ் ஒய் இது வந்து என்னன்னா இப்படி கூட மாத்திடலாம். சரிங்களா? அப்ப 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பி. சரி, 16வது கொஸ்டின் வந்து என்ன ட்ரை பண்ணலாம். ஸோ 16வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி செலக்டட் அண்ட் வந்து ஒய் ரிஜெக்டட். அதே எனக்கு 4 பேர் வேணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா
யாரை செலக்ட் பண்றாங்க? நான் பிஏ வந்து என்னன்னா செலக்ட் பண்ணிட்டேன். யாரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஒய்யை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப மிச்சம் யாரு வரணும்? த டீம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் சொல்றாங்க. நான் பி வந்துருச்சு, ஒய் வந்து என்னன்னா எலிமினேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 ஆப்ஷனா பாருங்க. நம்ம 4 ஆப்ஷன்ல இந்த 3 ஆப்ஷன் வந்து என்னன்னா 3 மேலுமே எடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து என்னன்னா சோ ஆப்ஷன் வச்சு போறது நல்லதான். பி வந்துட்டாங்க, மிச்சம் ஏ இருக்காங்க, மிச்சம் யார் இருப்பா? சி இருப்பாங்க. இப்ப நான் 3 வந்து என்னன்னா பசங்களையும் எடுத்துட்டேன். சரியா? ஏபிசி 3மே எடுத்தாச்சு. உமன்ல வந்து என்னன்னா 4 உமன் வராங்க சார். அதுல ஒரு உமன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னா ஒய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப ஒய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வேற யார் யார் இருக்காங்க? பி இருக்காங்க, ஏ இருக்காங்க, சி இருக்காங்க. இங்க பாருங்களேன், பி cannot play with வந்து டபிள்யூ. பி இருக்கிற இடத்துல யாரு வரமாட்டா? இடத்துல டபிள்யூ வரமாட்டாரு. அப்ப வேற யார் இருக்கா? சோ பி cannot டபிள்யூ வித் வந்து டபிள்யூ, சி cannot play with வந்து ஜெட். சி இருக்காரு, அப்ப ஜெட்டும் வந்து என்ன வரமாட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் இங்கேயும் யாரா இருப்பானா எக்ஸ் மட்டும் தான் வந்து என்ன வருவாரு. அப்ப பிஏ சி எக்ஸ்னு வரணும். சோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான். ஏபிசி எக்ஸ் இருக்கிற வந்து வேல்யூ வரணும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். ஓகே, 17வது கொஸ்டின். ஆல் த 3 மேல்ஸ் வந்து என்ன செலக்டட்? 3 பேருமே நான் செலக்ட் பண்றேன்னு வச்சேன். ஹவு many காம்பினேஷன் ஆஃப் த 4 மெம்பர் டீம் வந்து பாசிபிள்? சோ 17வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னன்னா இங்க பாருங்களேன். ஆல் த 3 மேல் வந்து என்ன செலக்ட் மொத்தம் 4 பேர் வந்து என்னன்னா நான் செலக்ட் பண்ணணும். இதுல ஏபிசி வந்து என்ன செலக்ட் பண்ணிட்டேன். சோ ஏபிசி செலக்ட் பண்ணிட்டனால இந்த ஒரே ஒரு ஃபீமேல், அதாவது 4 ஃபீமேல ஒரு ஃபீமேல் தான் எடுக்க போறேன் அப்படின்னா எது மட்டும் வரும்? எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு பாசிபிளா இருக்கும்னு கேட்டிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிஷன்ஸ். பி cannot play with வந்து டபிள்யூ. சோ நான் பி இருக்குன்னா டபிள்யூ அந்த இடத்துல வர மாட்டாப்ல. சரியா? அதுக்கப்புறம் யாரு இருக்கா? சோ சி cannot play with வந்து ஜெட். சி இருக்கிற இடத்துல வந்து ஜெட்டும் வர மாட்டாங்க. வேற யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒய் வரலாம், ஆர் வந்து என்ன எக்ஸ் வரலாம். ரைட்டா? ஸோ ஒய் வரலாம் எக்ஸ். அப்ப எத்தனை ஆப்ஷன் இருக்கு? அதாவது ஏ பி சி எக்ஸ்னு வரும், ஏ பி சி ஒய்னு வரும். இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு பாருங்களேன். ஸோ ஏ இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யும் வரலாம் எக்ஸ்னு வரலாம். ஆனா ஒய் எப்ப இருக்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி கண்டிஷன் நம்மளுக்கு இல்ல. சரிங்களா? அதாவது டபிள்யூ cannot play with. இப்போ வந்து இந்த இடத்துல டபிள்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒய் வராது. ஆனா நம்ம டபிள்யூ தான் வராது. டபிள்யூ வராது, ஜெட்டு வராது. ஏன்னா இந்த இடத்துல கண்டிஷன் படி அப்ப ஆன்சர் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்மளுக்கு எத்தனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாசிபிள் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து என்ன பாசிபிள். சரி, அதனால 17வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. சரியா? சரி. அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் வாண்ட்ஸ் டு வந்து என்ன செலக்ட் 4, அதாவது 4% டு ஒர்க் ஆன் வந்து டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கம்போசிஷன் ஆஃப் த பீஸ் ஆஃப் மியூசிக். 7% ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் ஒர்க். ரோஹித், தானியா, சோபா, அதுமாதிரி கௌஷல், குணால், முகேஷ் வந்து ஜாஸ்வந்த். ரோஹித்தும் தானியா நாட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 18வது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? சோ ரோஹித்தும் தானியாவும் வந்து என்ன ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரோஹித் இருக்காங்க, தானியா 2 பேருக்கும் வந்து என்ன டிஷும் டிஷும். ஓகே, அடுத்து குணால், சோபா வந்து என்ன அப்படின்னா நாட் ஒர்க். சோ குணாலும் சோபாவும் வந்து என்னன்னா டிஷும் டிஷும். அடுத்து முகேஷும் குணாலும் வந்து ஒர்க் இருக்கு. சோ முகேஷும் வந்து என்ன, குணாலும் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஸ்ட் அக்செப்டபிள் குரூப் ஆஃப் த பீப்புள் தட் கேன் செலக்டட் பை த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின் டு ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்களேன். ஏன்னா இந்த 4 ஆப்ஷனுமே நீங்க வந்து என்ன செக் பண்ணி பாருங்க. ரோஹித் இருக்காங்க, சோபா இருக்காங்க, குணால் இருக்காங்க, குஷல் இருக்காங்க. நம்மளுக்கு கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரோஹித்தும் வந்து என்னன்னா தானியாவும் வந்து இருக்க மாட்டாங்க. இங்க ரோஹித், அதே சாரி, ரோஹித் தானியா இருக்காங்க. இந்த ரோஹித்தும் தானியா இருக்கிற மாதிரி இங்க பாருங்க. இங்க ரோஹித் இருக்கு, இங்க தானியா இருக்கு. அதனால இது வந்து இன்கரெக்ட்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்க ரோஹித் இருக்கு, தானியா இருக்கு, இங்கேயும் இன்கரெக்ட்னு சொல்லிடலாம். வேற யாரும் 2 பேரும் இருக்க மாட்டாங்க. குணாலும் சோபாவும் இங்க பாருங்களேன். குணால் இங்க இருக்காருல, சோபா இங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறது வந்து இது வரக்கூடாதுல. ஏன்னா நாட் ஒர்க் டுகெதர்னு வந்துருச்சு. அப்ப இதுவுமே இன்கரெக்ட். அப்ப எனக்கு ஆன்சர் என்னன்னா பி மட்டும் தான் இருக்குது. கரெக்டான ஆன்சர் வந்து பி. சரிங்களா? சோ ஈஸியா வந்து என்ன ஆன்சர் போட்டு போயிடலாம். இது வந்து ஆப்ஷன் வச்சு போறது வந்து நல்ல மெத்தட். சரிங்களா? டைம் வந்து நல்லாவே நம்ம டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 19. 5 people A, B, C, D, E and seated வந்து என்னன்னா about a round table. Every chair is spaced equidistant from the adjacent chair. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் வந்து என்னன்னா ரவுண்ட் டேபிள்ல வந்து என்ன 5 பேர் உட்காந்துருக்காங்களா? ஸோ ரவுண்ட் டேபிள்ல 5 பேர் உட்காந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 5 பேர் வந்து என்ன உட்காந்துச்சு. என்ன சொல்றாங்க? சி சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. அதாவது சி வந்து என்ன சீட்டட் யாருன்னா நெக்ஸ்ட் டு ஏ. ஏக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட்ல வந்து என்ன சி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க. இப்ப இது கரெக்ட்னு சொல்ல முடியுமா? அதாவது அவன் சென்டரை பார்த்து நோக்கி உட்காந்துருக்கான்னு சொல்லவும் இல்ல, அதாவது ஆப்போசிட்டாவும் உட்காந்துருக்கான்னு சொல்லவும் இல்ல. இப்ப என்ன சொல்லிருக்கான்? ஜஸ்ட் வந்து என்னன்னா 5 பேர் உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. ஏன் சி இங்க வரக்கூடாதா? வரலாம்ல. அதனால வந்து என்ன இன்னொரு டயக்ராம் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ டயக்ராம் 2 வந்து என்னன்னா வரும். ஸோ டயக்ராம் 2ல என்னன்னா அதே தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன உட்காந்துருக்காங்க. ஸோ 5. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? ஏ இங்க ஓட்டுக்கிறேன், சி வந்து இங்க எழுதிக்கிறேன். ரைட்டா? இப்ப பாப்போமே. ஏ சீட்டட் வந்துன்னா 2 சீட் ஃப்ரம் த டி. அதாவது ஏ வந்து சீட்டட் 2 சீட் ஃப்ரம் த டின்னு வச்சுக்கலாம். இங்க வருமா? அதாவது நான் இந்த இடத்துல வந்து என்ன உட்காந்து டி இருக்காங்க. ஸோ ஏ சீட்டட் 2 சீட் ஃப்ரம் த டி. இது ஃபர்ஸ்ட் சீட், இது வந்து செகண்ட் சீட். ஸோ வேற எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சீட்டட் 2 சீட் ஃப்ரம் த டி இங்கேயும் வரலாம்ல. அதாவது ஃபர்ஸ்ட் சீட், செகண்ட் சீட், அதுலதான் வந்து ஏ உட்காந்துருக்காங்க. சரி, அடுத்து பி வந்து என்னன்னா நாட் சீட்டட் நெக்ஸ்ட் ஏ. ஸோ ஏக்கு பக்கத்துல யார் வரமாட்டாருன்னா பி வரமாட்டாங்க. அப்ப பி கண்டிப்பா இந்த இடத்துல தான் வரும். ஸோ ஏக்கு பக்கத்துல பி வராதுன்னா பி இந்த இடத்துல தான் வருவாங்க. அப்ப வேற யார் இருக்கா? ஸோ ஏ பி சி
டி இ தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன இ உட்காருவாங்களா, ரைட். அவ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட் கிவன் பிலோ அப்படிங்கிறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி வந்து என்ன ட்ரூன்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பார்ப்போமே. சரி, ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க, டி வந்து சீட்டட் நெக்ஸ்ட் டு பி. ஸோ டி வந்து பாருங்களேன், டி சீட்டட் வந்து நெக்ஸ்ட் டு, ஆமா பிக்கு வந்து நெக்ஸ்ட்ல தான் உட்காந்துருக்காரு. டி சீட்டட் நெக்ஸ்ட் டு பி, அதனால ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் டயக்ராம்ல பார்ப்போமே, அதாவது யாரு டி சீட்டட் நெக்ஸ்ட் டு பி, இதுவும் கரெக்டா தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இ வந்து சீட்டட் நெக்ஸ்ட் டு இ. ஸோ இ சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ, ஆமா இ வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து என்ன ஏக்கு நெக்ஸ்ட் தான் வந்து என்ன இ உட்காந்துருக்கான்னு சொல்லலாம். இங்கேயும் பாருங்க, அதாவது ஏ வந்து சீட்டட் நெக்ஸ்ட் வந்து ஏ, அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே வந்து ரெண்டு டயக்ராம்லயுமே கரெக்ட். அதனால என்ன ஆன்சர் வரும்னா போத் 1 and 2 வந்து என்ன ஃபாலோ ஆகும். சரிங்களா, இதுல என்ன ஏன் ரெண்டு டயக்ராம் வருதுன்னு புரிஞ்சுக்கங்க. அவங்க சென்டரை பார்த்து நோக்கி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லவும் இல்ல சென்டரை பார்க்காம வெளில பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லவும் இல்லை. அதனால வந்து என்ன ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியா கொண்டு வச்சு. சரிங்களா, இது வரைக்கும் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல 19 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த பார்ட் 2ல வந்து மிச்சம் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்து 1 by 1 பார்க்கலாம். சரிங்க, ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஸ்ட்ரெச்சா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க. கொஞ்சமா பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மச்சான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.